நதே ரூபம் நச்சாகாரஹா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரஹா பக்தானாம் த்வா பிரகாசசே. பகவான் தன்னுடைய பக்தர்கள் ஆசைப்பட்டபடியெல்லாம் வந்து காட்சி கொடுக்கிறார். அதைப்போல்தான் புண்டரீகர் என்கிற மகரிஷி திருப்பார்கடலில் சயனித்திருக்கும் பெருமானை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு கடல் நீரையே இறைத்து கொட்டத் தொடங்கினார். அவருடைய இந்த செயலை மெச்சி அவருடைய கலக்கத்தை பாராட்டி பகவானே வந்து ஸ்தல சயன பெருமானாக திருக்கடல் மல்லை என்கிற திவ்யதேசத்திலே காட்சி கொடுக்கிறார். இந்த ஊரினுடைய ஸ்தல புராணத்தை பார்த்தோம். இனி கோவிலுக்குள் நுழைவோம். கோவிலுக்கு வெளியே பெரிய திடல் இருக்கிறது. அதை தாண்டினோம் என்றால் உயர்ந்த கோபுரம், அதை தாண்டின துவஜஸ்தம்பம், சுத்தி இருக்கக்கூடிய அழகான மண்டபங்கள், அதில் இருக்கக்கூடிய கல் சிற்பங்கள் என்று கோவிலே வரவேற்கும் வண்ணம் இருக்கிறது. அழகான நிறப்பூச்சுகளோடு மிக நேர்த்தியாக நடத்தி வரப்படக்கூடிய கோவில். இந்த கோவிலினுடைய பிரதானமான கர்ப்ப கிரகத்துக்குள் சென்றோம் என்றால் மிக நெடிய வடிவத்தில் சயன திருக்கோலத்திலே பெருமான் காட்சி அளிக்கிறார். பெருமானுக்கு ஸ்தல சயன பெருமாள் என்று திருநாமம். ஸ்தலம் என்றால் பூமி, சயனம் என்றால் படுப்பது. பகவான் பூமியிலேயே சயனித்து ரிஷிக்கு காட்சி அளித்தபடியால் ஸ்தலசயன பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார். அவர் பேருக்கு ஏற்ப இந்த ஊரில் ஆதிசேஷ படுக்கை பகவானுக்கு கிடையாது. நேரடியாக கல்லிலேயே ஒரு படுக்கை போல் தரை போல் இருக்கிறது. அந்த தரைக்கு மேல்தான் பகவான் சயனித்துக் கொண்டு காட்சி அளிக்கிறார். அவருக்கு 4 திருக்கரங்கள் உள்ளன. கிழக்கு நோக்கி கடலை நோக்கி சயனித்த வண்ணம் பகவான் இருக்கிறார். 4 திருக்கைகளிலும் எந்த ஆயுதங்களும் கிடையாது. கீழ் 2 திருக்கைகளையும் தன்னுடைய திருவடிகளை நோக்கி நீட்டி படுக்கும் பொழுது கைகளை காலுக்கு அருகிலே வைத்துக் கொண்டு படுப்பார்கள் அல்லவா, அதை போல 2 கைகளை கீழே வைத்திருக்கிறார். ஒரு வலது திருக்கையை தன்னுடைய தலைக்கு அருகே நீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். இடது திருக்கையை இப்படி கையை தூக்கி ஆஹ்வானம், நம்மை அழைக்கும் வண்ணம் பகவான் வைத்திருக்கிறார். மகாபலிபுரத்துக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள். பெரிய சுற்றுலா தலம். எத்தனையோ இடங்கள் சொல்லுகிறோமே. சின்ன குழந்தைகளிலிருந்தே இந்த சென்னை இந்த பக்கம் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் எல்லாம் குழந்தைகளை ஒரு நாள் சுற்றுலா அழைத்து செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பா மகாபலிபுரத்துக்குத்தான் அழைத்து செல்வார்கள். அப்ப இந்த கோவிலுக்கு அழைத்து வருவார்களான்னு தெரியாது. ஆனா மகாபலிபுரத்தில் அர்ஜுனுடைய தவக்கோலம் காணப்பட்டுள்ளது. பல பாண்டவர்களுக்கான தேர்கள் எல்லாம் இருக்கின்றன. கடற்கரை கோவில் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்க ஜனங்கள் வருகிறார்களே, அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்து பகவான் அழைக்கிறாராம். கையை தூக்கி, நான் இங்கேதான் சயனித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த ஊருக்கு இத்தனை பேர் வருகிறீர்களே, வாருங்கள், என்னையும் காண வர வேண்டும் என்று பகவான் அழைத்து கொண்டு இந்த இடத்திலே சயனிக்கிறார். அப்ப இடது கையில ஆஹ்வான ஹஸ்தம், வா என்று அழைக்கிறார். வலது கையை தலைக்கு மேலே வைத்திருக்கிறார். கீழே 2 கைகளை திருவடிகளை நோக்கி நீட்டி இருக்கிறார். அவருடைய திருவடிக்கு பக்கத்திலே புண்டரீக மகரிஷியும் சில வடிவத்திலேயே இருக்கிறார். புண்டரீகருக்காகத்தான் இந்த இடத்துல காட்சி கொடுத்தார் பகவான். அப்ப அந்த பக்தனோடு கூடவே சயன திருக்கோலத்திலே இருக்கிறார். மிக அழகான திருக்கோலம். ஸ்ரீமன் மல்லபுரீஷாய கமலாலய வக்ஷசே ஞானப்பிரபஸ்வரூபாய ஸ்தலசையாய மங்களம். ஸ்தலசாயி, ஸ்தலத்திலேயே படுத்தவர். ஞான பிரபஸ்வரூபாய, ஞானம் என்கிற ஒரு ஒளி விளக்கு, அந்த ஞானமே வடிவெடுத்தவராக, ஒளியே வடிவானவராக பகவான் இந்த இடத்திலே சயனிக்கிறார். மல்லபுரீஷன், மல்லபுரி அதான் மாமல்லபுரம் என்பது. அதற்கு ஈசனாக கடல் மல்லை ஸ்தலசயன பெருமாள் என்று ஆழ்வார்களாலே கொண்டாடப்பட்டவர். அப்படிப்பட்ட பகவான் இந்த இடத்திலே சயன திருக்கோலத்தில் இருக்கிறார். அவருடைய உற்சவரை சேவித்தோம் என்றால் அவருக்கு உலகுய்ய நின்றான் என்று திருநாமம். அழகான திருக்கோலம். பெருமாள் பெரிய சயன திருக்கோலத்தில் இருக்கலாம். சயனம் மட்டும் இருந்தா போருமா? அடுத்து நின்ற திருக்கோலம். ஏன்னா இப்ப கடந்த சில திவ்யதேசங்கள் திருநீர்மலையில பல வடிவங்கள்ல பெருமாளை சேவித்தோம். திருவல்லிக்கேணியில 5 நிலைகளில் பெருமான சேவித்தோம் இல்லையோ. அப்ப திடீர்னு இந்த கோவில்ல மட்டும் ஒரே ஒரு நிலை இருந்தால் போருமா? சயன திருக்கோலத்தில் மூலவர் இருக்கிறார். நின்ற திருக்கோலத்திலே உலகுய்ய நின்றான் என்கிற திருநாமத்தோடு உற்சவமூர்த்தி இருக்கிறார். ரொம்ப அழகான திருமேனி, சின்ன திருமேனி, உபய நாச்சிமாரோடு. கைகளிலே ஒரு கையிலே அபயஹஸ்தம், மற்றொரு கையை இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தமாக வைத்திருக்கிறார். மேல சங்க சக்கரங்களை பிடித்திருக்கிறார். இந்த பெருமானுக்கு
திருமங்கையாழ்வார்தான் பெயர் சூட்டுகிறார். உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகுய்ய நின்றானை என்று திருமங்கையாழ்வார் இந்த ஊரை பற்றி பாடும்போது உலகுய்ய நின்றான், பகவான் தானே மூன்று மூர்த்தி வேறாய் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று வெவ்வேறு வடிவங்களாகலாம் இருக்கிறாரே, எல்லாம் உலகம் உய்வதற்காக மக்கள் உஜ்ஜீவனம் அடைவதற்காக தான் மூலம் என்று பகவான் இந்த இடத்திலே நிற்கிறான் என்று ஆழ்வாருடைய பாசுரம். அதனால உற்சவமூர்த்திக்கு உலகுய்ய நின்றான் என்கிற திருநாமமே சூட்டப்பட்டுள்ளது. பல அழகான உற்சவங்களை பெருமான் கொண்டாடுகிறார். வருஷா வருஷம் பிரம்மோத்சவம், அத போல பல உற்சவங்கள். கடைசியில தீர்த்தவாரிக்கு கருட வாகனத்திலே ஏறி கடலுக்கே செல்லுகிறார். இந்த பெருமான் கடற்கரையில தானே இருக்கார். அப்ப பெருமானே கடற்கரைக்கு சென்று கருட வாகனத்தோடு போய் அந்த இடத்திலே தீர்த்தவாரி எல்லாம் கண்டருளுகிறார். இதெல்லாம் இந்த பெருமானுக்கு உற்சவமூர்த்திக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள். மிக அழகான திருமேனி, சிரித்த முகத்தோடு பக்தர்களை எல்லாம் மூலவர் கைகளை காட்டி வா என்று அழைக்கிறார். இவர் கண்ணால பார்த்தே வாருங்கள் என்று பக்தர்களை எல்லாம் அழைக்கும் வண்ணம் இருக்கிறார். உலகுய்ய நின்றான் உற்சவ பெருமான், ஸ்தலசயன பெருமான், மூலவர் இருக்கிறார். அடுத்தது பெருமான் இவ்வளவு உயர்வோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு கூட தாயார் கண்டிப்பாக இருக்க வேண்டுமே. ஸ்ரத்தையா தேவஹா தேவத்துவம் அஸ்னுதே என்று வேதம் சொல்லுகிறது. பிராட்டியோட கூட இருந்தால்தான் பகவானுக்கே பெருமைகள் உண்டு. அந்த தாயாருடைய சன்னதி பிரதட்சணமாக வந்தோம் என்றால் தாயாருடைய சந்நிதி இருக்கிறது. தனிக்கோவில் நாச்சியாருக்கு நிலமங்கை தாயார் என்று திருநாமம். பொதுவாக நிலமங்கை என்று பூமி பிராட்டியைத்தானே சொல்லுவோம். இவள் பூமி பிராட்டியான்னு கேட்டால் ஸ்ரீதேவி நாச்சியார் தான், மகாலட்சுமி தாயார் தான். ஆனால் நிலமங்கை தாயார் என்று தாயாருக்கு திருநாமம். நிலமங்கை பூதேவிக்கு எவ்வளவு பொறுமை இருக்குமோ அதை போல பொறுமையோடு இருக்கிறாளாம். பக்தர்கள் எவ்வளவு குற்றங்களை செய்தாலும் பூமி பிராட்டி ஒரு நாளும் கோபித்துக் கொள்வதில்லை. பூமியைத்தான் தோண்டி அதுல கட்டடங்கள் கட்டுறோம், பூமியை உடைச்சு நிறைய வனங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுகிறோம், பூமியை தினமும் மிதிக்கிறோம், அதுல எத்தனையோ கழிவுகளை கழிக்கிறோம். என்ன செய்தாலும் பூமி தாயார் கோபித்துக் கொள்வதே இல்லை. நம் குழந்தை தானே பொறுத்துக் கொள்ளுகிறாள் அல்லவா. அந்த பொறுமை குணம் இந்த தாயாருக்கும் உண்டாம். அதனால நிலமங்கை தாயார் என்று தாயாருக்கு திருநாமம். ஒரு கையில அபயஹஸ்தம், அஞ்சேல், யாரும் பயப்பட வேண்டாம். உன்னுடைய குற்றங்கள், குற்றம் என்பது மலையை போல குவிந்திருக்கிறது. நமக்கு வங்கி கணக்குல குவியல் இருக்கோ இல்லையோ, பாவக்கணக்கில் நிறைய குவியல் இருக்கிறது. அதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய பாவத்தை பார்த்து பயப்படாதே, என்னுடைய பொறுமையை பார், என்னுடைய குணத்தை பார்த்தால் நீ பயப்பட தேவையில்லை என்ற அபயஹஸ்தத்தை காட்டுகிறார். சரி, நான் என்ன செய்தால் நீர் என்னை ரட்சிப்பீர்னா, இதோ திருவடிகள் உள்ளனவே, திருவடிகளை பற்றினால் உன்னுடைய பாபமெல்லாம் விலகிவிடும் என்று காட்டிக்கொண்டு மேல் கைகளிலே பத்மங்களை ஏந்திக் கொண்டு இருக்கிறார். கஜலட்சுமி அருகிலே 2 யானைகளோடு கூட நிலமங்கை தாயாரை சேவித்துக் கொள்ளலாம். பிராட்டிக்கு முக்கியமாக 10 நாட்கள் பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்று பெருமானோடு சேர்த்தி உண்டு. அதுக்கு முன்னால் 10 நாட்களுக்கு விசேஷமான உற்சவங்கள் தாயாருக்கு நடத்தப்படுகின்றன. இது நிலமங்கை தாயாருடைய பெருமை. இந்த ஊரினுடைய தீர்த்தத்துக்கு புண்டரீக புஷ்கரணி என்றே பெயர் வழங்கப்படுகிறது. புண்டரீக ரிஷிக்காகவே ஏற்பட்டதானபடியால் புண்டரீக புஷ்கரணின்னு திருநாமம். விமானம் ககன விமானம் என்றும் கனகாகிருதி விமானம் என்றும் சொல்லப்படுகிறது. ககனம் என்றால் ஆகாசம். ஆகாசம் எப்படி பறந்து இருக்கிறதோ அத போல விமானமும் பெரிதாக இருக்கிறபடியால ககன விமானம் இல்லையா. கனக ஆக்கிருதி, தங்கம் போல ஜொலித்துக் கொண்டிருக்கிறபடியாலே கனகாகிருதி விமானம் என்றும் சொல்லப்படுகிறது. இது இந்த ஊரினுடைய சிறப்பு. மூலவர் ஸ்தலசயன பெருமாள், உற்சவர் உலகுய்ய நின்றான் என்கிற திருநாமத்தோடு நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். தாயார் நிலமங்கை தாயார். இவர்களால மட்டும் பெருமை கிடையாது. இந்த ஊருக்கு மற்றும் ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், ஆழ்வார்களுக்குள்ளே மிகவும் சிறந்தவர்கள் முதலாழ்வார்கள்னு சொல்றோம் இல்லையோ. பொய்கையாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த பெற்றிமையோர். இவர்கள் செய்த காரியத்துக்கு நிகராக வேற யாருமே பண்ணது கிடையாது. ஏனால் இந்த உலகத்தில் தமிழ் பிரபந்தங்களே இல்லை, பகவானை பற்றின தமிழ் பாடல்களே கிடையாது. சம்ஸ்கிருத நூல்கள் மட்டும்தான் இருந்த காலம். அந்த காலத்தில் எல்லா ஆழ்வார்களுக்கும் முன்னால் உதித்து நல்ல தமிழ் மொழியிலே அனைவரும் படித்து புரிந்து கொண்டு ஆனந்தப்படும்படிக்கு வேதத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே தமிழாக்கி பகவானை பற்றி பாடி கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள் பொய்கையாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார். அதுல பொய்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருவெக்கா, காஞ்சிக்குள்ள பார்த்துட்டோம்.
அதுக்கு மேல பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம் மயிலாப்பூர் திருவல்லிக்கேணியை பார்க்கும் போது பார்த்து விட்டோம். பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் இந்த திருக்கடல் மல்லை. ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் என்று மணவாள மாமனிகள் பாடுகிறார். ஐப்பசி மாதத்திலே அவிட்ட நட்சத்திரத்திலே தான் பூதத்தாழ்வாருடைய அவதாரம். அவர் அவதரித்ததே இந்த திருக்கடல் மல்லை திவ்ய தேசத்தில் தான். அவருடைய அவதார ஸ்தலம் இங்கேயே இருக்கு. கோவிலுக்கு எதிர்த்தாற் போலேயே ஒரு அழகான நந்தவனம் தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு குளம், அந்த குளத்துக்கு அருகிலே ஒரு மண்டபத்துக்கு கீழே ஆழ்வாருடைய ஒரு அழகான சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஒரு கல், அந்த கல்லிலேயே சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆழ்வார் அமர்ந்த திருக்கோலத்தில் கால்களை மடித்து கொண்டு அமர்ந்து கொண்டு தன்னுடைய கையால நெஞ்சை தொட்டு கொண்டு இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம். இதே போல காஞ்சிபுரத்தில் நம்மாழ்வார் தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணும்படி இருக்கிறார்னு பார்த்தோமே, அதே போல இந்த இடத்திலே பூதத்தாழ்வார் காணப்படுகிறார். ஏன்னால் ஆழ்வாருடைய ஒரு பாசுரம், என் நெஞ்சமேயான், பகவான் வேறெங்கும் இருக்கிறார், நீங்க தேட வேண்டாம். என் நெஞ்சமேயான், என்னுடைய மனதுக்குள் தான் இருக்கிறார், இதோ இங்குதான் இருக்கிறார்னு ஆழ்வார் காட்டுகிறாரே. அதனால ஆழ்வார் இந்த வடிவத்தில தான் இந்த அவதார ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு சின்ன கல்லு பிம்பத்திலும் இப்படித்தான் இருக்கிறார். உள்ள கோவில் சேவித்தோமே, ஸ்தலசேன பெருமானுடைய கோவில், கோவிலுக்குள்ள ஆழ்வாருக்கு சன்னதி உண்டு. அங்க மூலவரும் அமர்ந்த திருக்கோலத்தில் தன்னுடைய திருமார்பிலே கையை வைத்துக் கொண்டு காட்சி அளிக்கிறார். உற்சவர் அஞ்சலி ஹஸ்தம், கையை கூப்பிக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார். துலா தனிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோல மாலினஹா தீரே புல்லோத்பலே மல்லா புரியாமீடே கதாம்சகம். பகவானுடைய கதை, நந்தகம் என்கிற கதை இருக்கே, அந்த கதையினுடைய அம்சமாகத்தான் பூதத்தாழ்வார் பிறந்தார். துலா தனிஷ்டா சம்பூதம், துலா மாசம் ஐப்பசி மாசம், தனிஷ்டா என்பது அவிட்ட நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர். பூதம், பூதத்தாழ்வார் என்று அவருக்கு திருநாமம். கல்லோல மாலினஹா தீரே, கடலினுடைய கரையிலேயே அவதரித்தார். மல்லாபுரி, மாமல்லபுரம் என்கிற ஊரிலே அவதரித்தவர். அவரை வணங்குகிறேன். மல்லாபுர வராதீசம் மாதவி குசுமோத்பவம் பூதம் நமாமி யோ விஷ்ணோஹோ ஞானதீபம் அகல்பயது. இந்த பூதத்தாழ்வார் தான் பகவானுடைய ஒரு அம்சமாக மாதவி குசுமோத்பவம், குறுக்கத்திப்பூ என்று தெரிவிப்பார்கள். அந்த புஷ்பத்துல தான் பூதத்தாழ்வார் அவதரித்தார். முதலாழ்வார்கள் 3 பேருமே ஒரு தாயினுடைய கருவிலிருந்து பிறந்தவர்களே அல்லர்கள், புஷ்பங்கள் இருந்துதான் தோன்றினவர்கள். அப்படி ஒரு குறுக்கத்தி பூவில தான் இங்கு இருக்கக்கூடிய குளத்திலே பூதத்தாழ்வார் அவதரித்தார். அவர்தான் மல்லாபுர வராதீசம்னு தெரிவிக்கிறார்கள். இந்த மாமல்லபுரத்துக்கு அதீசன், தலைவன் யாருன்னு கேட்டால் ஸ்தலசயன பெருமாள்னு சொல்லக்கூடாதான். அவர் அந்த இடத்துல பவ்யமா கைகட்டி ஆழ்வாருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருப்பாராம். ஈசன்னு சொன்னால் இந்த ஊருக்கு அதிபதியே பூதத்தாழ்வார் தான் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட பெருமை. அவர் அப்படி என்ன பண்ணார்னால் ஞானதீபம் அகல்பயத்து, இந்த பெருமாளை நாம் காண்பதற்காக ஒரு அழகான விளக்கேற்றினார். ஆழ்வாருடைய தனியன் 2ஆம் திருவந்தாதி என்கிற பிரபந்தம் பூதத்தாழ்வார் இயற்றினது. அதனால் தான் என் பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகழி அளித்தானைன்னு சொல்றோம். ஆழ்வாரை பற்றினால்தான் என் பிறவி தீர, நான் திரும்ப திரும்ப சம்சாரத்தில் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அது பூதத்தாழ்வார் பொன்னம் கழல், அவருடைய திருவடிகளை பற்றினால் மட்டும்தான் நடக்கும் என்று பெரியோர்களுடைய கூற்று. அந்த பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலமும் இந்த திருக்கடல் மல்லைதான். இப்ப ஸ்தலசயன பெருமான சேவித்தோம், பூதத்தாழ்வார சேவித்து விட்டோம், சயன திருக்கோலம் நின்ற திருக்கோலம் சேவிச்சாச்சு. இன்னொரு பெருமாள் இந்த ஊரிலேயே இருக்கிறார், அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். அவர் யார் என்று அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.